அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இப்போ ஹஜ்ஜுடைய காலம் வர இருக்கிறது. சில பேருக்கு ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்குது. அதை பற்றி ஹசரத்தை கேட்போம். ஹசரத் தெளிவாக விளக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். தாராளமாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எத்தனை வருஷமா ஹஜ்ஜு செய்யணும்? அல்லாஹ்வுடைய கிருபையில் 2000-லேருந்து 25 வருஷம் ஆச்சு. அதில் இடையில் கொரோனாவுடைய நேரத்தில் போகலை. ஒரு 2 வருஷம் இடையில் 3 வருஷம் போகலன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு 23 வருஷம் போயிருப்பேன், ஹஜ்ஜு செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜு கமிட்டிக்கும் ட்ராவல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஹஜ்ஜுங்கிறது எல்லாம் ஒரே ஹஜ்ஜு தான். அதில் போகிறது தான் வித்தியாசம். ஹஜ்ஜு கமிட்டி மூலமாக போகிறது, அரசாங்கத்து மூலமாக போகிறது, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று ட்ராவல்ஸ் மூலமாக போகிறது. ஹஜ்ஜு கமிட்டியில் போனால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்காவை பொறுத்தவரையில் மக்காவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ரூம்பு கொடுப்பாங்க, அஜீசியாங்கிற இடத்துல கொடுப்பாங்க. அங்கேருந்து பஸ்ஸு மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், ஹரம் ஷரீஃபுக்கு வந்துட்டு போகணும். முன்னாடி உள்ள காலங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொன்னால், கிரீன் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், அப்புறம் அஜீசியா இருந்துச்சு. இப்படி 3 கேட்டகரியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே ஒரே கேட்டகரி, எல்லாருமே அஜீசியா தான். மக்காவில் பஸ்ஸு கொடுப்பாங்க. பஸ்ஸின் மூலமாக நம்ம ஹரம் ஷரீஃபுக்கு வந்துட்டு, பஸ் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கும், இல்லை 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கும். அங்கேருந்து நம்ம நடந்தே இன்ஷா அல்லாஹ் ஹரம் ஷரீஃபில் மற்ற இபாதத்துகளை முடிச்சுட்டு திரும்ப அந்த பஸ்லேயே நம்ம போய் நம்ம பில்டிங் பக்கத்தில் இறங்கிக்கலாம். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்கி சாப்பிடலாம். நம்மளுக்கு தேவையான பொருள்களை கொண்டு போய் நம்ம மீன், கறி எது வேணாலும் வாங்கி ஆக்கி சாப்பிட்லாம், இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஆக்கி சாப்பிட முடியாது, வெளியே வாங்கி தான் சாப்பிடணும். யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை ஹோட்டலில் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு செலவாகும். மதீனாவில் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு ஆக்க முடியாது, வெளியே வாங்கி தான் சாப்பிட்ணும். மதீனாவை பொறுத்த வரைக்கும் பில்டிங் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பக்கமாக இருக்கும், வந்துட்டு போகிற மாதிரி. பெரும்பாலும் ஹஜ்ஜு கமிட்டியுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, முதல்ல போய் மக்காவில் இருந்துட்டு ஹஜ்ஜை முடித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போய் அங்கே போய் ஜியாரத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மதீனாவிலேருந்து விமானம் மூலமாக சென்னை வருவாங்க. ஹஜ்ஜு கமிட்டியை பொறுத்தவரைங்க அப்படின்னு சொன்னால் மாற மாட்டாங்க, ஃப்ளைட் மாறாது. சென்னையிலேருந்து நேர ஜித்தா, மதீனாவிலேருந்து நேர சென்னை, இந்த மாதிரி தான் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுதான் ஹஜ்ஜு கமிட்டி உடைய அமைப்பு. இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கங்கே கொண்டு போய் உங்களை என்ன செஞ்சுடுவாங்க, கூடாரத்தில் விட்டுருவாங்க. கூடாரத்தில் இருக்கக்கூடிய தொழுகை, அப்புறம் பயானு, அங்கே என்ன அமல் செய்யணும் என்பதையெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, என்னென்ன செய்யணும். நீங்கள் தான் எல்லா அமல்களையும் அங்கே செஞ்சுக்கிறேன்னா, இல்லை அந்த குழுவில் உலமாக்கள் இடம்பெற்றிருந்தாங்க, ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக வழிகாட்டிகள் கிடையாது, ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்க தான் வருவாங்க. அவங்க ஆலிம்கள் எல்லாம் படித்தவங்க, அவங்க மினாவில் உங்களுக்கு கூடாரங்க ஒதுக்கி இருக்குது, அரஃபாவில் ஒதுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அமல்கள் விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. அமல் விஷயத்தை நம்மளா நல்லா படித்தோ இல்லை தெரிந்தோ என்ன செய்யணும், நம்ம அமல் செஞ்சுக்கணும். அதுதான் ஹஜ்ஜி கமிட்டி. ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க, கூட்டி போய் மக்காவுக்கு சமீபத்திலேயே ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ காசு வாங்குறாங்களோ அதுக்கு தோதாக 3 ஸ்டார் ஹோட்டலு, 4 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கே தங்க வச்சு உங்களுக்கு தினந்தோறும் மக்காவுடைய சிறப்பு, உம்ரா எப்படி செய்யணும், ஹஜ்ஜி எப்படி செய்யணும், பயான்லாம் நடைபெறும். அது மாதிரி ஹஜ்ஜிக்கு பஸ்ஸின் மூலமாகவோ அல்லது ட்ரெயின் மூலமாக அழைத்து கொண்டு போய் மினாவில் என்ன செய்யணும், அரஃபாவில் என்ன அமல் செய்யணும், முஸ்தலிஃபாவில் என்ன செய்யணும் என்பதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக உலமாக்களை கொண்டு உங்களுக்கு என்ன செய்ய வழிகாட்டப்படும். அந்த வழிகாட்டியாக தான் நான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் 20 வருஷமாக போய்கிட்டு அங்கே எல்லா அமல்களையும் ஹாஜி கூடவே அதை நாங்கள் உங்களை செய்ய வைப்போம். கல்லடிக்க கூட்டிகிட்டு போகிறது நாங்களே கூட்டிகிட்டு போவோம். அதே போல் ஹஜ்ஜுடைய தவாஃப் சொல்லுவாங்க, சைன் சொல்லுவாங்க,
அதையும் உங்களுக்கு நாங்களே கூட்டிகிட்டு போய் எல்லாம் செஞ்சு திரும்ப கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு மதீனாவுக்கு போய் மதீனாவில் ஜியாரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிற ஜியாரத் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊர் வந்துடுவோம். இது ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல மக்காவில் போய் 5 நாள் தங்கிட்டு அதற்கு பிறகு 8 நாள் மதீனாவில் தங்கிட்டு மதீனாவிலேருந்து வருகின்ற பொழுது ஹஜ்ஜிக்காக ஏறாம் கட்டிக்கொள்வோம். பிறைய 5 அன்று துல்ஹஜ்ஜி பிற 5. அப்போ ஏறாம் கட்டிக்கிட்டு வந்து ஹஜ்ஜுடைய அமலை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு பிற 15க்கு மேலே நம்ம அஜீசியாவில் இருந்த கிளம்பி ஊருக்கு வந்துடுவோம். இது ஒரு ப்ரோக்ராம். இதுதான் ஹஜ்ஜி கமிட்டிக்கும் ட்ராவல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஹஜ்ஜில் எப்படி நடந்துக்கணும்? ஹஜ்ஜியை பொறுத்தவரையில் மக்கள் இன்னும் தெளிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஹஜ்ஜி கமிட்டியில் பணம் கட்டினாலும் ட்ராவல்ஸில் பணம் கட்டினாலும் சிரமங்கள் என்பது ஹஜ்ஜியில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜிங்கிறது மக்காவில் கிடையாது. மக்காவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய மினா, 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய அரஃபா, ஒரு 8 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் தான் நம்ம ஹஜ்ஜி செய்ய போகிறோம். அதனால் மக்கள் இன்னும் அதை புரியாமல் ஹஜ்ஜினாலே போய் மக்கால் நம்ம தங்குறது, மதீனாவில் தங்குறது மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த அமல்கள் அவுட்டரில் போய் கூடாரத்தில் எஹ்ராமோடு செய்கிறது தான் ஹஜ்ஜி அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கிறணும். ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து போனாலும் ஹஜ்ஜுடைய சிரமங்களை கண்டிப்பாக சகித்தே ஆக வேண்டும். இந்த சிரமங்கிறது எப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்ததுனால சிரமம் இருக்காது அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கூட்ட நெரிசலில் பஸ்ஸு வரும், லேட் ஆகும், ட்ரெயினுக்கு போகிறது க்யூவில் நிற்கணும் போன்ற சிரமங்கள் எல்லோருக்குமே அந்த நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம லேஸ் ஆகணும்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த துவாவிலேயே சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி உரீது அல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹுலி ஃபதகப்பலுஹு மின்னி. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை லேசாக்கி தருவாயாக, ஏற்றுக்கொள்வான்னு சொன்னால் அப்போ கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தண்ணீர், சாப்பாடு, ஜூஸு, மற்ற எல்லா உணவுமே நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக கூடாரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அமல் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த போகிற வர்றதுங்கிறது கார்லேயோ வேறு பஸ்லேயோ நம்ம போக முடியாது. கல் அடிக்கிறதுக்கெல்லாம் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். நடக்க முடியாதவங்க வீல் சேரில் போகலாம். அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆட்டோ பிடிங்க, காரை பிடிங்க, நான் போகணும் அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது. அங்கே நடந்து தான் போகணும். அதனால தான் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜை கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டால் அல்லாஹ் லேசாக்கிடுவான். அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா செய்ய வைப்பான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கக்கூடிய அந்த இடம் தான் அது முக்கியமான இடம், இந்த ஹஜ்ஜி. அதனால் அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்குறோம். அல்லாஹ்ட்ட கேட்குற பொழுது அனுபவத்தில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நம்ம ட்ராவல்ஸுக்காரங்களை கோச்சிக்கிறதோ ஹஜ்ஜி கமிட்டிக்காரங்களை கோச்சிக்கிறதோ அதில் எந்த அர்த்தம் இல்லை. சிரமங்கள் கஷ்டங்கள் வருகின்றது, யா அல்லாஹ் எனக்கு லேசாக்கி கொடு, நான் நல்லபடியாக கல்லடிச்சுட்டு வந்துடணும், நல்லபடியாக என் கூட்டத்தோடு போய் சேர்ந்துடணும் துவா செஞ்சோன்னா அல்லாஹ் யாரை கொண்டும் நம்மளுக்கு உதவி செய்ய போதுமானவனாக இருக்கிறான். இது ஹாஜிகள் தயவு செய்து விளங்கிக்கிறங்க. உங்களுக்கு சிரமங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை நாடுங்கள், அல்லாஹ் லேசாக்கி தரும். ஹஜ்ஜு கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா? ஹஜ்ஜு கஷ்டமாக இருக்கிறதும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது, லேசாக இருக்கிறதும் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது லேஸ். ஹஜ்ஜுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது லேஸ் ஆயிரும். இல்லை ஹஜ்ஜை பற்றியே நம்ம சிந்திக்காமல், ஹஜ்ஜை பற்றியே நம்ம யோசிக்காமல், அதெல்லாம் எனக்கு அப்படி ஆயிரும், நான் ட்ராவல்ஸில் பணம் கட்டிட்டேன், என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னை காரில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு தயவு செய்து யாரும் நினைக்க வேணாம். எல்லாருக்கும் இந்த சிரமம் இருக்குது. ஓனராக இருந்தாலும் சரி, ஹஸரத்தாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடியவங்க, நடக்க முடியாதவங்க எல்லோருக்குமே இந்த சிரமம் இருக்கத்தான் செய்யும். அதை கஷ்டம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்றாலே அது லேசாகிடும். நம்ம லேசாக ஹஜ்ஜை நினச்சோன்னு சொன்னால் அதையும் எல்லாம் லேசாகி கொடுத்துருவான். அதனால் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் எல்லா அமல்களும் அல்லாஹ் தான் லேசாக்குறான். நம்ம பிறந்ததுலேருந்து மௌத்தாகின்ற வரை நம்முடைய எல்லா வேலைகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவது போல் இதையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். இந்த 5 நாட்கள் வேற 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13, இந்த 5 நாட்கள் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் லேசாகி கொடு, லேசாகி கொடு நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது லேசாகிவிடும். நம்ம கோவிச்சுக்கிட்டோம், நம்ம கோவப்பட்டோம் சொன்னால் அது கஷ்டமாயிடும்.
ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய ட்ராவல்ஸுக்கோ அல்லது ஹஜ்ஜி கமிட்டிக்கோ நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது. அவங்க ஒரு நேரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அசம்பிளி ஆயிடும். அப்போ தான் அந்த பயணத்தை லேசாக்க முடியும். இல்லைங்க, நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிடுறீங்க, நான் ஃபஜ்ர் தொழுவுக்கு தான் வருவேன், நான் இஷா தொழுவுக்கு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். அதனால் ட்ராவல்ஸ்காரங்களும் சரி, உங்கள் வழிகாட்டியும் சரி, அதுபோல் உங்கள் ஹஜ்ஜி கமிட்டியில் உள்ள பொறுப்புதாரியும் சரி, உங்களை ஒன்று டைம் சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் மக்கா மதினாவில் ஹஜ்ஜிக்கு கிளம்புற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்தால்தான் அந்த பயணத்தை லேசாக்க முடியும். ஏன்னு சொன்னால் இத்தனை லட்சம் மக்களையும் மினாவுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும். மினாவிலேருந்து அரஃபா கொண்டு போய் சேர்க்கணும். அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா கொண்டு போய் சேர்க்கணும். முஸ்தலிஃபா திரும்ப மினா வரணும், கல் அடிக்கணும், குர்பானி கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் எல்லோரும் செய்ய முடியுமானா முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன அதுக்கு நமக்குன்னு ஒரு நேரத்தை தருவார்கள், ஒதுக்கி தருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணமாக்கு அல்லாஹ் தஆலா லேசாகிடுவான் சார். ஹஜ் என்பது மக்கால செய்கிறதா அல்லது வேறு இடத்துல செய்கிறதா? பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹஜ்ஜிகள் பயானை நம்ம வைக்கிறோம், ஹஜ்ஜி கமிட்டிலே பயான் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இது வெளியே செய்கிறது இல்லை, மக்கால தான் செய்யணுங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. பெரும்பாலும் எண்ணங்கள் ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு இந்த கூடாரத்தை பற்றியும் தெரியல, ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. இதே நம்ம பணத்தை கட்டிட்டோம், நம்ம ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். ஆனால் ஹஜ்ஜிங்கிறது மக்காவிலிருந்து குறைந்தது 5 கிலோமீட்டர் சுமார் தூரத்தில் உள்ள மினா என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் தங்கணும், அரஃபாவில் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தங்கணும். இதுதான் ஹஜ்ஜாக இருக்குது. அதனால் மக்காவில் ஹஜ்ஜி கிடையாது, மக்காவோட தூரமாக போய் தான் நம்ம செய்யணும். இந்த மினா அரஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுடைய 5 நாட்கள் உங்களுக்கு நம்ம சொன்னோம். அதில் முதல் பெற 7 அன்னைக்கே நம்ம என்ன செய்யணும், எஹ்ராமை கட்டி கொண்டு ஹஜ்ஜிக்காக நீயத்தை நம்ம வச்சுக்கிட்டு அந்த இரவே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மினா கூடாரம், பில்டிங் கிடையாது, கூடாரத்தில் இருப்போம். கூடாரத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெட்டு இருக்கும். சாப்பாடு நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, டீ நேரத்தில் டீ கொடுப்பாங்க. இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் இருக்குது. வெயிலில் வேர்க்கத்தான் செய்யும், தண்ணி தாகம் எடுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாங்கிக்கணும். கரெக்டாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இடம் கொடுப்பாங்க. நான் இப்படி பிறண்டு படிக்கிறேன், அப்படி பிறண்டு படுப்பேன், இங்கிட்டு கையை போடுவேன், அங்கிட்டு காலை போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே முடியாது. ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், மினாவில் இருந்து தான் ஆகணும். அடுத்த நாள் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்தை கூட்டிகிட்டு போவாங்க. அரஃபாவிலையும் கூடாரம் போடப்பட்டிருக்கு. ஏசி கூடாரம் தான். இப்போ எல்லாருக்கும் ஏசி கூடாரம் தான். அந்த கூடாரத்துக்குள்ளே நம்ம மட்டும் இருப்போமாண்டா அப்படி சொல்ல முடியாது. பல ட்ராவல்ஸுக்காரவங்க, கர்நாடகாக்காரவங்க இருப்பாங்க, ஆந்திராக்காரவங்க இருப்பாங்க, வேறு ட்ராவல்ஸுகள் இருக்கலாம். எல்லா ஆண்களை ஃபுல்லாக ஒரு 300-400 பேர் ஒரு கூடாரத்தில் போட்டுருவாங்க. பெண்களை ஃபுல்லாக ஒரு கூடாரத்தில் போட்டுருவாங்க. இருந்து நாங்கள் என்ன அமல் செய்யணுங்கிறத உலமாக்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க. என்ன பயான் நடக்கும், அந்த பயானை கேட்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் என்ன துவா செஞ்சாங்க, அந்த துவாவெலாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இது எப்போ இருந்தால் காலையிலிருந்து மகரிபு வரை அங்கு இருக்க வேண்டும், அரஃபாவில் இருக்கணும். ஆனால் அரஃபாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகணும், லொஹருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுக வேண்டும். 2 ரக்காத் லொஹரு, 2 ரக்காத் அசரு, ரெண்டையும் ஜம்மு கசர் அப்படிம்பாங்க. சேர்த்து தொழுவணும், குறைச்சி தொழுவணும். அதுக்கு பிறகு மகரிபை தொழக்கூடாது. தொழுவாமல் மகரிபு நேரம் வரை அங்கிருந்து துவாவில் ஈடுபட்டு, அரஃபாவை பொறுத்தவரையில் அதிகமாக துவா தான், பிரதானமான அமல் கிடையாது. திக்ரு, துவா, தொழுகை, அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஷைத்தான் அழுகிறான். ஷைத்தானுடைய உடம்பெல்லாம் மெலிந்து விடுகிறது, ஷைத்தானுடைய கலர்லாம் மாறி போகுது. அப்போ அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏப்பாண்டு அடியார்களை நான் இத்தனை வருஷமாக வழி கெடுக்கிறதுக்கான என்னென்னமோ முயற்சி நான் பண்ணேன், ஆனால் இன்று ஒரு நாளையில் அவன் நல்லாட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா பாவத்தையும் இல்லாமல் அன்று பிறந்த பாலகனாக போயிட்டானே, அதை நினைத்து தான் நான் கவலைப்படுகிறேன், நான் மெலிந்து போயிட்டேன், ஒல்லியாயிட்டேன் என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்போ ஷைத்தானுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபா. இறைவன் சந்தோஷப்படுகின்ற நாள் தான் அரஃபா. நம்முடைய பாவங்கள் அத்துணையும்
சிறிய பாவம் பெரிய பாவம் நம்முடைய வாழ்நாளில் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படுகின்ற நாள் தான் அந்த அரஃபாவுடைய 9வது நாள் அந்த இடமாக இருக்கிறது. எனவே அந்த நாளில் நம்ம அதிகமாக அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். ஒரு சில அமல்கள் இருக்கு, அதுக்கு சின்ன பாவங்கள் தான் மன்னிக்கப்படுன்னு வருது. ஆனால் அரஃபாவை பொறுத்தவரையில் அப்படி இல்லை, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சு நம்மளை குழந்த மாதிரி எல்லாத்தாலும் ஆக்கிடுறான். அதற்கு பிறகு அங்கிருந்து நம்ம மகரிபு நேரத்தில் மகரிபை தொழுவாமல் முஸ்தலிஃபாவுக்கு வரணும். முஸ்தலிஃபாவில் கூடாரம் கிடையாது. மினாவில் கூடாரம் இருக்கிறது, அரஃபாவில் கூடாரம் இருக்குது. முஸ்தலிஃபாவில் கூடாரம் இல்லை, திறந்த வெளி மைதானம் தான். அந்த திறந்த வெளி மைதானத்தில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய துண்டையோ ஏதோ பெட்ஷீட்டை விரிச்சுக்கிட்டு சல்லாவை விரித்து கொண்டு நாம் எப்போ முஸ்தலிஃபா போய் சேர்றோமோ அந்த நேரத்தில் தான் மகரிபு இஷாவை தொழுவது. சிலவங்க வரும்போதே சொல்லுவாங்க, அதில் லேட் ஆயிடுச்சு, மகரிபு கலாவ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த கலாவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நம்ம ஹாஜிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு வந்து சேருவாங்க, 11 மணிக்கும் சேருவாங்க, 12 மணிக்கும் சேருவாங்க. அவங்களுடைய இதை பொறுத்து எப்போ வந்து சேர்றாங்களோ அந்த நேரத்தில் தான் நாம் ஒளி செய்து விட்டு நாம் மகரிபு 3 ரக்காத்தும் இஷா 2 ரக்காத்தும் தொழுவணும். இங்கே சேர்த்தான் தொழுவோம். தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம இடத்துல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டு கொண்டு திக்ரு துஆவில் ஈடுபடணும். ரொம்ப சிறந்த ஒரு இரவு, லைலத்துல் கத்ர் போன்ற ஒரு இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பல்வேறு துஆக்களை அரஃபாவில் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க முகம் வந்து வாடி இருந்தது. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் அவங்க முகம் வாடி இருக்கு? இல்லை, ஒரு சில துஆ எனக்கு கபூல் ஆகாமல் இருக்குன்னாங்க. முஸ்தலிஃபாவில் வந்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். கேட்டதுக்கு என்ன கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹ் எனக்கு ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் முஸ்தலிஃபாவும் இருக்குது. முஸ்தலிஃபாவை பொறுத்தவரைக்கும் பள்ளியில் போய் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. நமது அருகாமையில் பள்ளி இருந்தால் நம்ம போகலாம். மஷ்ஷருல் ஹராம் என்று ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் இருக்குது. அதை சுற்றி மைதானங்கள், பாத்ரூமும் அங்கங்கே இருக்கும். நம்ம அங்கே இருந்து நம்ம என்ன செய்யணும், துண்டு துணிகளை விரித்து கொண்டு நம்ம மகரிப் இஷாவை தொழுதுட்டு நம்ம திக்ரு துவால இருக்கணும். கொஞ்ச நேரம் டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் தூங்கிடலாம், தவறு கிடையாது. ஷைத்தானுக்கு கல் அங்கே தான் பிறக்கணும். 72 சின்ன கொண்டைக்கல்லை அளவுக்குண்டான பொடி கற்களை புறக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு ஃபஜ்ர் நேரம் வந்துடும். ஃபஜ்ர் நேரம் வந்தோடனே ஃபஜ்ரை தொழுது விட்டு மேக்சிமம் எல்லோரும் நடந்து தான் மினாவுக்கு வரணும் ஹஜ்ஜுடைய அமல்களில். ஏன்னா வண்டியில் போகிறதோ ட்ரெயினில் போகிறதோங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத வேலை. அதனால் முடிந்தால் போகலாம், முடியாதவங்க நடந்து போகிறதே நல்லது. நடந்து போகும்போது தண்ணி இருக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். போயிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் மினாவில் நம்ம தங்கக்கூடிய இடம் வந்துவிடும். வந்த உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதற்கு பிறகு முதல்ல கல்லை அடிக்க வேண்டும் ஷைத்தானுக்கு. ஷைத்தானில் 3 ஷைத்தான் இருக்குது. சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான், 3 ஷைத்தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், முதல் ஷைத்தானை விட்டுறணும், 2வது ஷைத்தானை விட்டுறணும், 3வது ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை 10 அன்னைக்கு வீசணும். பிறகு 10 ஆயிடுச்சு அன்னைக்கு வீசிட்டு நம்ம வரணும். வந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானியும் 3 நாள் கொடுக்கலாம். பிறை 10, 11, 12 ஆகிய நாட்களில் நம்ம கொடுக்கலாம். இது ஆடாக இருந்தால் ஆளுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும், ஒட்டகமாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். குர்பானியை பொறுத்தவரையில் பேங்கில் கொடுக்கறது தான் பெட்ரு. நேரடியாக நீங்கள் போய் கொடுக்குறது ரொம்ப சிரமமான வேலை. ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்குது, யாராக இருக்கிறாங்கன்னா அங்கே போய் கொடுக்கலாம். ஆனால் நடந்து தான் போகணும், ரொம்ப தூரம் நடந்து போகும். ரொம்ப தூரம் வந்து தொழுகையெல்லாம் வீணாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேங்கில் கட்டிட்டு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க கொடுத்த நியூஸ் வந்து பிறகு இன்ஷா அல்லாஹ் பிறை 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்கள், முதல்ல பெரிய சைத்தானுக்கு மட்டும், 3வது சைத்தானுக்கு மட்டும் கல் அடிப்பது. அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கணும். குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு தலைமுடியை மொட்டை அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எஹ்ராமை கழட்டி விடுவோம். எஹ்ராமை கழட்டி குளித்து விட்டு சாதா ட்ரெஸ்ஸில் வந்துடுவோம். பெண்கள் என்ன செய்யலாம், அங்கேயே குளிச்சிக்கலாம். இந்த குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்ரூம் தனியாக வச்சுருப்பாங்க, கக்கூஸ் தனியாக வச்சுருப்பாங்க. மினாவில் கிடையாது, மினாவில் தான் குளிப்போம். மினாவை பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு முன்னாடி 2 பேர் நிற்க தான் செய்வாங்க. தொழுகை நேரம் மற்ற நேரத்தெல்லாம் கூட்டமாக தான் அதில் தான் நின்று நம்ம போகணும். பெண்களுக்கு ஒரு 15-20 பாத்ரூம் இருக்கும், ஒரு இடத்துல ஆண்களுக்கு இருக்கும். இப்படி அங்கங்கே வச்சுருப்பாங்க.
ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பாத்ரூம் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிலாம் இல்லை, கூட்டமாக தான் இருக்கும். அதாவது குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்காண்டா அப்படி கிடையாது. கீழே கக்கூசுக்கு போகிறது, பாத்ரூம் போகிறது, மேலே சவுறு வச்சுருப்பாங்க குளிக்கிறது, அதில் தான் நம்ம குளிக்கணும். அதனால் பெண்கள் துணியை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு குளிச்சிக்கிற வேண்டியது. ஆண்களும் அதே மாதிரி மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு எஹராமெல்லாம் கழட்டி ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போய் அதே பாத்ரூமில் குளித்து ரெடியாகி நம்ம இருக்க வேண்டியது. அதுக்கு அடுத்த நாள் 11, 12 2 நாட்கள் மேக்சிமம் ஹாஜிகள் மினாவில் தங்கியிருப்பாங்க. தங்கியிருக்கிறபடி எஹராம் தேவையில்லை, சாதா ட்ரெஸ்ஸில் இருந்தால் போதும். இந்த 2 நாட்களில் நம்ம ஹஜ்ஜுடைய தவாப் என்று சொல்லுவாங்க, இது ஃபருல். மக்காவுக்கு சென்று சாதா ட்ரெஸ்ஸில் நான் போட்டிருக்க பேண்ட்டு சட்டையோ கைலி சட்டையோ ஜுப்பாவோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு மக்காவில் போய் ஹஜ்ஜுடைய தவாப் செய்கிறேன் அப்படின்னு 7 தடவை சுத்த வேண்டும், 2 ரக்காத் தொழ வேண்டும். அதுக்கடுத்து ஹஜ்ஜுடைய சை, உம்ரால செஞ்ச மாதிரி சை செய்யணும். அதுபோல் நம்ம ரூமுக்கு போகாமல் அப்படி போனாலும் வேலைகளை முடித்து கொண்டு இரவுக்குள்ளாக மினாவுக்கு வந்துடணும். வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் 11 அன்னைக்கு கல்லை கையில் எடுத்துகிட்டு வந்துடும். 11 அன்னைக்கு மூவேலு 21 கல் வீச வேண்டும். சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான், ஏன்னா 1வது சைத்தான், 2வது சைத்தான், 3வது சைத்தான் அப்படி வச்சுக்கலாம். 3 7 7 மூவேலு 21 கல்லை வீசிட்டு நம்ம கூடாரத்துக்கே வந்துடணும். கூடாரத்தில் வந்தால் தொழுகை நடக்கும், பயான் நடக்கும், அதில் கலந்துக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 12 பிறை 12 லொஹருக்கு பிறகு நம்ம போய் என்ன செய்யணும், கல் அடிக்கிறோம். அதே மாதிரி 3 சைத்தான்னு கல் அடிக்கிறோம். 7 7 கல் அடிச்சுட்டு நம்ம தங்கியிருக்கக்கூடிய அஜீசியாவுக்கு நம்முடைய பேக்கு சட்டை நம்முடைய ஜாமான்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸு மூலமாக கொடுப்பாங்க. பஸ்ஸு மூலமாக நம்ம எங்கே வந்துடலாம், நம்முடைய அஜீசியாவுக்கு வந்துடலாம். சரி, நான் 13 அன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா 13 அன்னைக்கு நம்ம இருந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அஜீசியாவுக்கு வந்துடலாம். அதற்கு பிறகு நம்முடைய விமானம் எப்போ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. லேட்டாக வந்தவங்க பிற 15க்கு மேலே என்ன செய்வாங்க, மக்காவில் போய் தங்குவாங்க. சீக்கிரமாக வந்தவங்க பிற 15க்கு மேலே ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் ஹஜ்ஜுடைய சுருக்கமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ட்ராவல்ஸில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால் எல்லோரும் துவா செய்ய. நம்ம வாழ்நாளில் எல்லாம் நம்ம பணத்தை கொடுத்தாண்டா நம்ம முதல்ல உம்ரா செய்கிறது, அதற்கு பிறகு நியத்து வைக்கிறது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை லேசாக்குவான். அதனால் ஹஜ்ஜி கமிட்டியில் போனால் 4 லட்ச ரூபா ஆகும். ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் அவங்க தங்கக்கூடிய ஹோட்டலை பொறுத்து ரேட்டுகள் மாறும். 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல். ஆனால் மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவில் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் அதில் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், நடுவில் இருக்கும். சி கேட்டகரி கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்குது, நடந்து பிறகு தூரம். அவ்வளோதான் வித்தியாசம். ஹஜ்ஜுடைய அந்த நாட்களில் அனைவர்களுக்கும் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை லேசாக்குவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்ம துவா செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த வருஷம் அல்லாஹ் தரணும். அதே போல் யாராருக்கெல்லாம் அல்லாஹ் நியத்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை தரணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.